சாலை முசா. வலைக்கும் இஸ்லாம். என்ன சும்மா இருக்கீங்களா? நல்ல சும்மா அல்ஹம்துலில்லாஹ். என்ன பாடு நீங்க என்ன சும்மா இருக்கீங்களா? நல்ல அல்ஹம்துலில்லாஹ். எங்க இருந்து வாரா? இப்படி வாரன் நான் போயிட்டு சந்திச்சுட்டு வாரனாக்கு. என்ன 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 சமையல் என்ன சாப்பிட்டு வாரையில என்ன மாதிரி? சாப்பிட்டு இன்றைக்கு முருங்கலை கறி ஆக்கினேன். பிரச்சனை இல்லை மாசம் நல்ல ஹரியானி கறி ஆக்கினேன். எல்லாரும் சாப்பிட்டு விட அல்ஹம்துலில்லாஹ். நல்ல அல்லாஹ்க்கு நன்றி சொல்லுங்க. வேற ஒன்றும் தெரியல. அவ போறீங்களா முசா? பாருனே சரியா. சரி. நம்ம என்ன காசு டிரைவர்கிட்ட கேட்டா என்ன நினைக்காரா? நம்மள பஞ்சத்துக்கு பசிக்கு தானே கேட்க போறோம். நம்ம ஆடம்பரத்துக்காக கேட்க போறோம். கமருத்தேன் தம்பி. என்ன முசா? இந்த வீட்டில் வீட்டு சோறு மாக்கல் ஒன்று மாக்கல் தொழிலுக்கு போனேன். நெல்லு கட்டுறதுக்கு இன்னொரு கிழமை ஆகுமா? கொஞ்சம் சவுப்பு தான். என்னண்டா நீங்க என்ன கோச்சிக்காம என்னன்னு செல்ல என்ன பிரச்சனை சொல்லுங்கக்கா. 500 காசு தாங்க பிள்ளைகளுக்கு அரிசி வாங்கி கொடுத்து தேங்காயோட சோறை திம்பு கொண்டு தான் 500 காணும். நான் 500 காணுமா? நான் நெல்லு கட்டினோடனே அந்த காசை கொண்டாந்து நான் தந்துடுவேன். சரிந்தானே நான் உங்கள்ட்ட தான் வாங்குறேன். நாளும் கேட்டு இல்லை. இது ₹500 எடுத்துக்கிட்டு நான் கடைக்குள்ள இருக்கேன். 4000 அவர்த்த கொண்டுட்டு வாங்க. நீங்க அந்த கடைக்குள்ளான இருப்பீங்க. கடைக்குள்ள இருக்கீங்க பாரம் தம்பியா. சரி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். A few moments later. முசா என்ன ஒண்ணு தான். நம்ம அங்க இங்க ஒரு 3 நாள் கூடி தேடி திருறேன். என்னம்பி ஒண்ணுமில்லாக்கா. நீ நான் பாக்குற டைமுக்குள்ள அந்த வெள்ளை சாரணும் இந்த வெள்ளை டிஷர்ட்டையும் போட்டு இதே கலர் மங்கிட்டு ஒரு வேற உடுப்புகள் இல்லையா அவனுக்கு? எங்க 4 பேர் ஆக்களையும் சாப்பாடு கொடுத்து ஒரே உடுப்புல களி போடுறியா? என்னன்னு விளங்கு இல்லை. நீ விறகுள்ளே ஒரு வகையான குளோன் அடிக்குது. அப்போ ஆக்களுக்குள்ள நிக்கக்குள்ள இப்ப நான் ஆக்கள் இல்லாத டைம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு வகையா அந்த குளோன் அடிக்குது. அப்ப ஒரு உனக்கு பேகாலம் ஒரு அத்துரை சாமான ஒரு பூசேன். அடுத்த இந்த உடுப்பை மாத்து. நான் உனக்காக கொஞ்சம் உடுப்புகள் வச்சிருந்தேன். இந்த உடுப்பை நீ போடு என்ற ஒரே இந்த உடுப்போட தான் காண்ற டைம் நான் காண்றேன். அப்ப நான் எவ்வளவு சொல்லி கடும் கவலை இல்லை. நான் கொஞ்சம் உடுப்பு கிடக்கு. அப்ப உனக்கு உடுப்பு கொண்டு கொடுத்தேன். எடுத்துக்க அந்த உனக்கு செட் ஆகிருந்துச்சுன்னா பாரு போடு. எல்லாம் நல்ல நல்ல உடுப்பு தான். 2 நாள் 3 நாள் போட்ட உடுப்பு இல்லாம இப்படியாவது எல்லாம் உங்களுக்கு குடுக்கறதுக்கு மனசுல இடத்த வச்சுக்கானே. அப்ப நான் பேர் நான் பாருங்க சந்திப்பா. முஜகா எங்க ஊரில் பேக்கு ஞாபகம் என்ன பேக்குல உடுப்பு தந்த அவர் கமருத்தி. அவர் காசுக்காரன் ஊருக்கு புகழ் அடிச்சு திர கமருத்தினா உங்களுக்கு ரோஷம் இல்லையா? அவரை உடுப்பு வாங்குறதுக்கு பழைய உடுப்பை கொண்டாந்து தந்து விட்டு போறேன். ரோஷம் இல்ல நீங்க வாங்கி வச்சுக்கீங்க. இல்ல என்ன செய்யறமா இந்த இது பழசி தாரத்துக்கும் ஒரு மனசு தேவை தெரியுமா உங்களுக்கு? பழசையோ புதுசையோ தாரத்துக்கு ஒரு மனசு தேவை. கமருத்தின் தம்பிக்கு எல்லாம் அந்த மனசை கொடுத்திக்கான். அவர் இதையாச்சும் தந்தாரு. இந்த ஊர்ல இருக்காங்க செல்வந்தர்கள் சிங்கக்கூட இல்லாட்டியும் கேட்டு போனாலும் தாரத்துக்கு இல்லை. நீங்க இதை கதைக்கல் உங்களால எனக்கு ஒரு நாள் ஒரு பழைய சாரனாவது தர்றதுக்கு இயலுமா? இல்ல தந்திருக்கீங்களா? சரியா நான் இப்படி நான் வாங்கிட்டு போறத எனக்கு அது இது ஒண்ணு காய்க்காங்க. இன்னும் மனசுக்கு எனக்கு கடும் நீங்க போயிட்டு வாங்க. தாரதும் இல்லை சந்தத்தை கதைக்கிறதுக்கு மட்டும் வாரத்துக்கு ஆட்கள் இல்லைக்கு. இப்படி இருந்தா பணக்காரனாவே போறான், ஏழையாவே போறான். ஆறுகிட்ட போய் செல்ல